காலையிலேயே எல்லாம் ரெடியாகி ஆதவோட பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பியாச்சு. பார்ட்டி ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நாங்க கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த லா லூனால. ஸோ அத டெலிவரி வாங்கிட்டு கிளம்பலான்னு இங்க வந்திருக்கோம். யூசுவலா எப்பவுமே இங்க தான் நாங்க கேக் ஆர்டர் பண்ணுவோம். அது ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும். இது மசில் ப்ரூக்ல இருக்குது. ஃபுட் எல்லாம் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அந்த பார்ட்டி ஹால்லயே. ஸோ நாங்க கேக் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்கோம். அத மட்டும் எடுத்துட்டு நம்ம போக வேண்டியதா டைரக்ட்டா. இங்க வந்துட்டு பர்த்டே பார்ட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு சிலது நம்ம பெர் பெர்சனுக்கு பே பண்ற மாரி வரும். ஒரு பார்ட்டி ஹால் எடுத்துட்டு நம்ம பே பண்ணிட்டோம்னா, அங்கேயே அவங்க கேம்ஸ் எல்லாம் விளையாட வச்சுட்டு, ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அவங்களே ஹோஸ்ட்டும் பண்ணிப்பாங்க. கிட்ஸையும் பார்த்துப்பாங்க. பிரச்சனை இல்ல. நம்ம எவ்வளோ பேருக்கு வேணா புக் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப நாள் ஒரு 1 மந்த் முன்னாடியே நம்ம அந்த ஸ்லாட் புக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் வர ஆரம்பிச்சுட்டாங்க. வந்ததும் குட்டி குட்டியா ஃபோட்டோஸ் எடுத்துரலாம் இப்பவே. ஏன்னா, அவங்க உள்ள விளையாடுறதுக்கு போயிட்டாங்கன்னா, அவங்கள புடிக்கவே முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்பவும் நெறைய என்னால எடுக்க முடியல. ஏன்னா, அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பவுலிங் ஒரு 2 கேம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா லேசர் டாக் இருக்கும். இன் பிட்வீன்ல ரொம்ப பசியாயிருச்சுன்னு, அதுக்கு முன்னாடியே நாங்க ஃபுட் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு, கேக் கட்டிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா லேசர் டாக் போகலான்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கேம் ஆன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டுக்கு வந்துட்டு $40 நாங்க பே பண்ணோம். ஸோ டோட்டலா வந்துட்டு ஒரு 8, 10 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நாங்க பே பண்ற மாரி இருந்தது. ஸோ பே பண்ணி கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு, இந்த இயர் பர்த்டே பார்ட்டி இப்படி தான் என்ஜாய் பண்ணா ஆதவ்.